ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் நிஃப்டியில் 60,200 கால் அண்ட் புட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டு இருக்கு. இது ரீடெஸ்ட்டுக்கு வராமையே இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ புட் சைடில் பார்க்கும்போது இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணி அகெயின் ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டில் ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து கீழே வந்துருச்சு. கால் சைடில் ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கு. மார்க்கெட் எது எப்படி மூவ்மெண்ட் ஆகும்னா, இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக சான்சஸ் இருக்குது. அதே போல் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட். இந்த லைனை பிரேக் அவுட் நல்லா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரீடெஸ்ட் வரும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு, மேனுவல் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. புட் சைடில் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுங்க. ஏன்னா மார்க்கெட் எங்கே இந்த மூவ்மெண்ட் ஆகும்னு தெரியல இன்னும் இது வரையும். ஏன்னா மார்க்கெட் தொடர்ச்சி கீழே வந்துட்டு இருக்குது. புட் சைடில், கால் சைடில் மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கிறதால நம்மளோட ட்ரெண்டிங் லெவலில் மூவ்மெண்ட் ஆகிடுது. மார்க்கெட் இந்த லைன் சப்போர்ட் வரும்போதெல்லாம் ரிவர்ஸ் ஆகுது, இங்கே வரும்போதெல்லாம் ரெசிஸ்டண்ட் ஆகி கீழே வருது. நம்ம லாஸ்ட் 3 days முன்னாடி சொல்லியிருந்தோம் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்ட்டு. ஆனால் தொடர்ச்சியாக என்ன ஆச்சு, மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கீழே வந்திருக்கு. இன்றைக்கி கீழே இருந்து தொடங்கி மேலே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதை ஒரு ரீடெஸ்ட்டாக வந்து கால்குலேட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ பி சேஃப் அண்ட் ட்ரேட் அண்ட் பை அண்ட் சப்ஸ்கிரைப்.